உங்களுக்கு தேவை எல்லா அவசியம். ஆனா அது மேலேயே உங்க வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, ஓடிட கூடாது. இதுக்கப்புறம் மேலான ஒரு வாழ்க்கை, அதை தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அதே அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 20வது வசனம் லூக்கா 12:20. பாருங்க, ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு மனுஷன் கர்த்தர் அந்த ஓமையா சொல்றாரு. அவன் என்ன சொல்லிட்டான்னா, நெல்லெல்லாம் அவன் விதைச்சா அறுத்தா என்ன பண்றான், கலைஞ்சிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டான். ஆத்மா பார்த்து சொல்றான், ஆத்மாவே நீ நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இரு, உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது. அவன் சொல்றான், அப்பதான் ஆண்டவரை மதிக்கேடனு நீ வச்சுக்கிற. இன்னைக்கு நைட்டு நீ அவுட் ஆயிட்டுன்னா இதெல்லாம் யாருக்கு போயிடும். அப்ப நம்ம சேர்க்கிற சொத்தெல்லாம் நம்மள எடுத்துட்டு கோபம் ஒண்ணுமே கிடையாது. அந்த ₹1 பில்லே கூட அங்கே போனோம்னு வெட்டி என்ன பண்ணுவான், எடுத்துப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பணக்காரங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, சாகுல போகும்போது காசு எரிப்பாங்க. அப்பெல்லாம் 1 காசு 2 காசு 3 காசு. எத்தனை பேர் 1 காசு தான் பாத்துக்கிறீங்க? ஆமா, நாங்களாம் அந்த 1 காசு அந்த 5 காசு வாங்குறதுக்கு எங்க அம்மா கிட்ட, அம்மா போயிட்டு வரேன், அம்மா போயிட்டு வரப்பா, கொஞ்ச நேரம் அப்படியே சுத்திட்டு வாமா, போயிட்டு வரேன். 4வது முறை தான் எங்க அம்மாவே யோசிப்பாங்க, பையன் எதுக்காக இருக்கிற போயிட்டு வரான்னு சொல்றா. 5 காசு, அந்த 5 காசுல ஒரு பைசா கட்சி வேலை வாங்கிக்குவோம். அப்புறம் 1 பைசாக்கு என்னமோ எதெல்லாம் வாங்கிட்டோம் என்ன பண்ணிக்குவோம் வச்சுக்கிட்டு அங்க பாடம் நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சாயங்காலம் வெடிக்கும். அப்ப அது ஒரு காலம், அது ஒரு நல்ல ஒரு காலம் தான். ஆனா இப்ப 5 பைசாவா மதிக்கிறதுல ₹5 மதிப்பு இல்லாம போயிடுச்சு. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நாம சேர்த்து வைக்கிறதெல்லாம் நம்ம கூட ஒரு நாளும் வராதுங்க. நீங்க கர்த்தருக்காக நீங்க என்னெல்லாம் செய்வீங்களோ அதெல்லாம் கர்த்தர் மேல என்ன செய்வீங்க, கணக்கு வச்சிருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒருவேளை நீ 10 ஏக்கர் நிலம் வச்சுக்கிறியா, உனக்குதான் முதல்ல என்னன்னு சொல்ல மாட்டாங்க ஆண்டவர். ஒருவேளை நீ 2 கார் வச்சுக்கிறியா, 2 பைக் வச்சுக்கிறியா, ஒருவேளை 2 வீடு வச்சுக்கிறியா, இல்ல 10 வீடு வாங்கிக்கிறியா, இல்ல உலகத்துல பெரிய நல்ல ஒரு படிப்பு படிச்சிருக்கியா, நீதான் பரலோகத்துக்கு ஏற்றம் என்ன பண்ண மாட்டார், சொல்லவே மாட்டார். ஒண்ணு படிப்பு ஒண்ணு பரலோகம் கொண்டு போகவே போகாது. தேவ பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைங்க, நீங்க படிங்க, ஆனால் அதே சமயத்தை கர்த்தரை பின்பற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கர்த்தர் என்ன சார், ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டா உடனே பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைச்சாதீங்க. ஒரு நர்ஸுக்கு படிச்சா, ஒரு இன்ஜினியரிங் படிச்சா பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைச்சாங்க. உன் ஆத்மா எப்படி இருக்குதுன்னா கர்த்தர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த படிப்பு, இந்த செல்வம், இந்த பட்டம், பதவி எல்லாமே இந்த உலகத்துல ஒண்ணா உங்களை மேன்மைகளா நினைக்கலாம். ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற தேவனுடைய பரிசுத்தத்தையும் சித்தத்தையும் செய்கிற தேவ பிள்ளைகள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஆவிக்குரிய நிலைமையை நீ என்ன செய்யணும், முதலாவது அறிஞ்சு கொள்ள வேண்டும். நீ எந்த இது லவோதிக்கா சபை தன்னுடைய நிலைமையை பற்றியே அது யோசிக்க, நல்லா இருக்குது, நல்லா செல்வம், நல்ல அறிவு, படிப்பு எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதனால எனக்கு எந்த ஒரு பொருள். ஆனா ஆண்டவர் அந்த சபையை பார்த்தா சொல்றாரு, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ என்ன செய்ய, பரிதபிக்கப்பட்டவன், உனக்கு நீ என்ன பண்ற, நீ பணக்காரன் நல்லா வசதியா இருக்க சொல்ற, ஆனா நீ தான் உண்மையிலே ஆவிக்குரிய ஏழ்மையில நீ என்ன பண்ணிக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற. நீ குருடன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கண்களுக்கு களிம்பு போட்டா நல்லா இருக்கும். கர்த்தர் கடைசி அந்த சபைக்கு ஒரு இரக்கத்தை வச்சிருக்கிறார். அதே இரக்கத்தை கர்த்தர் நம்மளே வைக்க இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த நிர்வாணி எப்படி இவங்கெல்லாம் சொல்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சபை முதலாவது ஆவிக்குரிய தளத்திலிருந்து நம்மை உயர்த்துவதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் வெளிப்படுத்தல் 3:18 வாசிங்க. நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு பாருங்க, கர்த்தர் இவ்வளவு ஒரு நிர்பாக்கியமுள்ள ஒரு சபையா இருந்தாலும் ஆண்டவர் அந்த சபையை என்ன பண்றாங்க, நேசிக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்மளை கர்த்தர் கோபப்பட்டு அடிச்சிருந்தா இன்னைக்கு யாருமே இங்க உட்கார்ந்துருக்க முடியும்.
ஒருவேளை கர்த்தரை பழைய ஏற்பாட்டு காலத்தின் தேவன் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் கை கைக்கு என்ற மாதிரி கர்த்தர் கோபத்தோடு இருந்திருந்தானா நீ ஒருத்தருக்குள்ள நம்ம இங்க இருந்திருக்க இப்படி ஒரு வெதுவெதுப்பான இந்த சபைக்கு அதனுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. நான் உனக்கு என்ன செய்வேன்ப்பா, உன்னுடைய தரித்திரத்தை மாற்றுவேன். உன்னுடைய ஆவிக்குரியதான தரித்திரத்தில் இருக்கிற நீ ஆவிக்குரிய தரித்திரத்தை நான் மாற்றுவேன். நிர்வாணியாய் இருக்கிற நீ உனக்கு நான் ஒரு வெண் வஸ்திரம், உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை மீண்டும் உனக்கு நான் செய்வேன், உடுத்திருப்பேன். ஒருவேளை நிர்பந்தமாய் இருக்கிறாயா, உன்னை நிர்பந்தத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். ஒருவேளை உன்னை கண் பார்வையற்று இருக்கிறியா, உன்னுடைய கண்ணுக்கு கொஞ்சம் நான் என்ன செய்வேன், மருந்தும் போட்டு விடுறேன். அப்ப ஏனென்றால் சபையை கர்த்தர் நேசிக்கிறார். இந்த சபை வேறுபட்ட நிலைமையில வாழ்ந்தாலும், இந்த சபை வேறுபட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் சபையை நேசிக்கிறார். ஏனென்றால் அவர் சிந்தின ரத்தம் ஒரு நாளும் வீணாக போகக்கூடாதுங்க. அவர் தன் சொந்த ரத்தத்தையே கொடுத்திருக்காங்க, அவர் தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மை இன்னமும் இரக்கம் உள்ளவராய் கிருபை உள்ளவராய் இருக்கிறது காரணமே நம்மை சரிப்படுத்தி அவருடைய சன்னிதானத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, உங்களுடைய நிர்வாணத்தை நான் என்ன பண்றேன், உங்களுடைய அவமானத்தை நான் உனக்கு மாத்துறேன், உனக்கு ஒரு புதிய ஆவியை கொடுக்குறேன், நான் உன்னை என்ன பண்றேன், கனப்படுத்த போறேன். உன்னுடைய கண்ணு பார்க்க இல்லாம இருக்கு, ஆவிக்குரிய கண்ணு மங்கி போய் இருக்குது, அதுக்கு ஒரு ஆயில்மெண்ட் என்ன பண்ற உனக்கு கொடுக்கிறார். இப்படி ஆண்டவர் அந்த சபைக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஒருவேளை யாருக்கு தெரியும், இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிறேன், நாளைக்கு நான் இருப்பேனா இருக்கணும் எனக்கு நிச்சயம். ஒருவேளை என்னுடைய பிரசங்கம் இதுவே கூட கடைசியாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். கர்த்தர் எப்ப ஒண்ணு யார் ஒன்றும் எடுத்துக்கொள்வார். அப்ப அதுக்கு முன்பு சபை ஆயத்தமாக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய நிர்பந்தத்தை நான் பார்த்து கண்டலாம், உனக்கு ஒரு வாய்ப்பை நான் என்ன செய்வேன் கொடுக்க. இந்த வாய்ப்புல நீங்க நானும் மனம் திரும்பிட்டா கர்த்தர் நம்மளை கொண்டு போய் சேர்க்க வல்லவர். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்கள். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஆண்டவர் நேசிக்கிறவங்க தான் சிச்சை. ஒருவேளை பார்த்தா ஆண்டவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட நமக்கு நியாய தீர்ப்பு என்பது இல்லை, ஆனால் சிச்சை என்பது கண்டிப்பாக உண்டு. நாம் உலகத்தை நியாயம் தீர்க்க ஸ்தானத்தில் தான் கர்த்தர் நம்மை கொண்டு போய் வைப்பார். அதுக்கு மனவாளனுக்கு ஏற்ற மனவாக்கியை மாறும்போதுதான் அந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கு. நான் என்னுடைய வசனத்துக்கு, அந்த வசனத்தை மீண்டும் வாசித்த, நான் நேசிக்கிறவர்கள் உன்னித்த 19 வசனம் நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ பாருங்க, ஆண்டவர் கடைசியாக வாய்ப்பு கொடுக்கிறார். பார்த்தீங்களா, நான் நேசிக்கிறவங்க என்ன செய்யறப்பா, நியாயம் தீர்க்கல, அவங்களை நான் என்ன பண்றேன், சிட்சிக்கிறேன். அதனால நீ ஜாக்கிரதையா இருந்து என்ன செஞ்சுட்டு மனம் திருப்பிடு. பாத்தீங்கன்னா அப்ப சிச்சை என்று சொல்லும் போது 1 அதிகாரம் 32வது வசனத்தை நம்ம வாசிங்க. 1 Corinthians 11:32. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது, கர்த்தர் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோடு ஆக்கினைக்கு தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுறோம். நாம் உலகத்தாரோட நம்ம நியாயம் தீர்க்க படக்கூடாது. ஏனென்றால் தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார், தேவன் நம்மளை அபிஷேகித்திருக்கிறார், தேவன் நம்மளை அவருடைய ஜனங்களாக பிடித்திருக்கிறார். அப்ப உலகத்தோடு கூட நீ நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு இந்த உலகத்தை நமக்கு சில சிட்சைகளை கற்று வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படி சிட்சிக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல தாம் நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி சிட்சிக்கிறார். எபிரேயர் 12:6 11வது வசனம் அது வாசிங்க. 6வது வசனத்தை வாசிங்கள். எபிரேயர்